ஒன்றுன்னா நம்முடைய குறைகளை பற்றி நமக்கு சுட்டி காட்டி அதை கையாண்டு சரிப்படுத்த அதிகாரத்தையும் உரிமையும் நம்முடைய வாழ்க்கை துணைக்கு வழங்க வேண்டும். ரெண்டாவது என்ன, நம்மை மாற்றி அமைக்கக்கூடிய, முற்றிலுமாய் மாற்றி அமைத்து புது மனுஷனாக மாற்றக்கூடிய, ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்முடைய வாழ்க்கை துணைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை துணையாக நீங்கள் இருந்து அது சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். தவறான விதத்தில் பயன்படுத்தினா அழிவு ஏற்படும். மூணாவது, இருவருமே தன்னிச்சையாக எதையும் செய்ய கூடாது, செய்ய முடியாது. ஒரே மாம்சமாக உருவாகணும்னா ஒரு காரியத்தை நீங்கள் அங்கீகரிக்கணும். இப்போ திருமணம் ஆயிடுச்சு, நான் தன்னிச்சையாக ஏன் இஷ்டப்படி காரியங்களை செய்ய முடியாது, நான் நினச்சதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். திருமணத்தை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒப்பனை எப்படி சொல்லியிருக்குது? ஒரே மாம்சம்னு சொல்லியது மட்டும் இல்லை, தலை சரீரம்ன்ற விதத்தில் சொல்லியிருக்குது இல்லையா? தலை சரீரம், புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அப்போ அவன் தலை சரீரம். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான். அப்போ தலை சரீரம் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க புருஷனும் மனைவியும். அப்போ தலை எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் தான் சரீரம் போக முடியும். தலை எப்படி போயிட்டு சரீரம் எப்படி போக முடியாது, நடக்கவே நடக்காது. பாருங்கள், ரெண்டும் ஒரே பக்கம்தான் போகணும். அதாவது தன்னிச்சையாக இனிமேல் செயல்பட முடியாதுங்கிறத ஏற்றுக்கொள்கிறது தான் திருமண வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதுவும் கொஞ்ச நாள், ரொம்ப நாள் திருமணம் ஆகாத இருந்து கொஞ்சம் லேட்டாக திருமணம் பண்ண ஆட்களுக்கு பழக்கமாயிடுது. தன்னிச்சையாக எல்லாம் பண்ணி நல்லா சம்பாரித்து அவங்க இஷ்டப்பட்ட இடத்துக்கு போய் சாப்பிட்டு வந்து காரியங்களை செஞ்சு யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை, அந்த மாதிரி இருந்து பழக்கமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை துணைன்னு வந்த பிறகு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை ஏற்றுக்கொள்ள என்ன, நான் இஷ்டத்துக்கு நான் ஏதோ பண்ணுறேன், உனக்கு என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அவங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே அவங்க யோசிக்கிறது இல்லை. தன்னிச்சையாக நடந்து கொள்ள வேணும்னு தான் யோசிப்பாங்க. அதுக்குன்னு தன்னிச்சையாக எதுவுமே பண்ண முடியாதுன்னு கிடையாது. அதாவது புருஷனுக்கு கிரிக்கெட் பிடிக்கும், அதனால் மனைவிக்கும் பிடிச்சே ஆகணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இவங்களுக்கு பிடிக்காதனால இவன் கிரிக்கெட்டை பார்க்க முடியாதுன்றதும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ரொம்ப முக்கியமான காரியங்களை பற்றி பேசுகிறோம். என்ன முக்கியமான காரியங்கள்? தன்னிச்சையாக செயல்பட முடியாதுன்னா வாழ்க்கையின் ரொம்ப முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும்போது தன்னிச்சையாக செயல்படவே கூடாது, செயல்பட முடியாது.